இப்போ நான் சொல்றேன், மனசு தரகாத்தம். நீங்கள் பரலோகம் போவதினால் ஆண்டவராக இயேசுவுக்கு 10 காசு கூட பிரயோஜனமே. மறுபடியும் சொல்றேன், நீங்க பரலோகம் போறதுனால ஆண்டவராக இயேசுக்கு 10 காசு கூட பிரயோஜனம். சப்பளை கொடுத்து பரலோகத்துக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது ஒரு போங்கு அப்படின்னு ஒரு விஷயம் பைபிள்ல, அப்படின்னு ஒரு விஷயம் பைபிள்ல. இயேசுடைய பரலோகம் கூட்டிட்டு போதான் வந்தாரு, இயேசுடைய பரலோகம் கூட்டிட்டு போதான் வந்தாருன்றது மேட்டர் இல்ல. நீங்க 10 காசு பிரயோஜனம் இல்லாத இந்த பரலோகத்துக்கு போறதுக்காகவே அவ்வளவு அடிவாங்க சார். சொல்லுங்க, யாரு வேணா பரலோகத்துக்கு போகலாம் தெரியுமா? நான் சொல்றேன், நான் சீக்கிரம் முடிவு பண்ண. யாரு வேணா பரலோகத்துக்கு போகலாம். யாரெல்லாம் போகலாம்? இயேசு யார் ரட்சகரா ஏத்துக்கிறப்ப விசுவாசிக்கிறோம் அவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போகலாம். பேதுரோட மாமியார் போயிட்டாங்க தெரியுமா? மாமியாரே பரலோகத்துக்கு போக முடியும்னா நீங்களும் பரலோகத்துக்கு போக முடியும். இயேசு 2 கல்லன் இருந்தாங்க, அடிக்கும் போது இருந்தாங்களா? அதுல ஒருத்தன் சொன்னா, ஆண்டவரே நினைவுக்குறோம், நீங்க பண்ற மாதிரி உபவாசம், உண்மைத்துவம், பரிசுத்தம் அப்படின்னா வாழல. ஆண்டவரே நீ நினைவு கூறுங்கன்னு சொன்னா, அவர் சொன்ன நினைவு கூறுங்க பாத்துக்கிறப்ப பரலோகத்துக்கு வந்துடுறேன், முடிச்சு. எந்த கூட்டம் எடுக்கல. பரலோகத்துக்கு போனா நீ பிலீவ் பண்ணவே போயிடலாம். ஆனா பரலோகத்துக்கு போக நீ ரட்சிக்கப்படவே இப்பயும் இன்னும் பூமியில வாழ்ந்துட்டு காரணம் என்ன? அத புரிஞ்சுக்கீங்க. கிறிஸ்துவ வாழ்க்கை ஓடுறது இல்ல, கிறிஸ்துவ வாழ்க்கை அந்த வாழ்க்கையை கொண்டு வருவது.